துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து உணர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக
சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சத்தமாய் பாடுவோம். அவர் செட்டைகளின் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சங்கலலஹாண்டே நானா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஹல்லேலூயா. செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாடும் அவர் செட்டை அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சர. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாடும் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடும். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சந்தலலஹாண்டே நானா. கலம் புகவே தம் சிறகுகளால் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கி. பாடும் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார்.
அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். முடிந்த எல்லாரும் 2 கரங்கள் உயர்த்தி சொல்லும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர். கடந்த நாட்களிலே அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. நன்றி இயேசுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா
அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உம் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க
வசனத்தில் எப்படி நம்ம வாசிக்கிறோம், அவர் பூர்வ நாட்களில் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். நம்முடைய பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அளவிட முடியாதது, அவருடைய அன்பு எல்லை இல்லாதது. வேதத்தில் வாசிக்கிறோம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடுவே. இந்த உலகத்திலே பிரிக்க முடியாத உறவு என்னவென்று சொன்னால் அது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு, ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்குமான உறவு. எப்படி பிரிக்க முயற்சித்தாலும், ஒரு துண்டுல எழுதி கொடுத்தா கூட அதை பிரிக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் அது பிரியாது. அந்த இணைப்பு அப்படிப்பட்டது. அதுபோல இயேசு கிறிஸ்துவில் இருந்து நாம் தோன்றி இருக்கிறோம், அவருக்குள்ளே இருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம், நாம் அவருடையவர்கள். அந்த உறவை பிரிக்க ஒருவராலும் முடியாது, எந்த சத்ருவாலும் முடியாது, எந்த பாவத்தாலும் முடியாது. ஓ, அவர் நம்மேல் வைத்த அன்பு அது அளவிட முடியாதது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிப்போம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே
பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ கலங்கிடாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். 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 பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். சொல்லும் பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும். சொல்லுங்க வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் செய்தவர் ஆமென். ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், படைத்தவர் உன்னை துணை நின்று உனக்காய், துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய்
பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நல்ல சாட்சிகளை விசுவாசத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் இந்த காலை நேரத்திலே அதிகரிக்கும் என்று சொன்னால் அதை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, ஏமாற்றத்திற்குரிய தெய்வமும் அல்ல. இதுவரை வரலாறில் ஒருவரும் அப்படி சொன்னதே இல்லை. நம்பின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவித்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். லபகதுரமனா சந்துடபரா இபகனா ஷேகெதெலெலே மஹாந்தெலெலேனா ஓரபனா சந்துடபகதிரபரா இமகனா சந்துடபகதிரனா லேமனஹாந்தெலெனேனா ஷகுடபயகன மஹாந்தயலனமரோசியனா லிமகபரோசிகதிரனஹாந்தே. ஹல்லேலூயா! நன்றி அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா! நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ இயேசுவே, இயேசுவே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையினின்று உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கும் உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கும் உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினியை நீ கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும் போது, அக்கினி அணுகாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி அணுகாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு,
கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். Tora bana katire ne mahandala yasiala marusa e makabana she lima kada di andarana she ramana halere makana. சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் நம்ப வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மையே நம்புவேன், உம்மையே விசுவாசிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஷபரஹாந்தெலெலே மராண்டாயாலனாசே. Thank you அப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் உண்மையே நாங்கள் நம்புகிறதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த ஆராதனைகளிலே எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு நீர் இடைபடுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 23வது சங்கீதம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கோலும் தடியும் நம்மை தண்டிப்பதற்கான கோல் அல்ல, தடிகள் அல்ல, நம்மை அரவணைப்பதற்கான, தேற்றுகிறதற்கான கோள்களாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேய்ப்பர்கள் தங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கிற கோள்களை கொண்டு ஒரு சில நேரங்கள் ஆடுகளை அடிக்கக்கூடும். ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற கோலால் நம்மை தண்டிப்பதற்காக, அடிப்பதற்காக அல்ல, அது நம்மை தேற்றுகிற கோலாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் நம்ம என்ன செய்யுமாம்? தேற்றும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, 6வது வசனத்திலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்மை தொடர்கிறது. ஆமென். வியாதியும் அல்லது மற்ற கஷ்டமான காரியங்களும் அல்ல, துர்ச்செய்திகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் நம்ம என்ன செய்யும்? தொடரும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். என்னை தொடர்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை வருஷங்கள் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரோ அத்தனை வருஷமும் என்னை தொடர்கிறது நன்மையும் கிருபையும். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது. எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்கள்! இவைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்றே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு மேய்ப்பராயிருந்து நம்மை நடத்துகிறவர், நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர். ஆமென். தாவீது எழுதின இந்த சங்கீதத்திலே அவர் ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். தாவீதே ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை மேய்ப்பராய் பார்த்து அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். முதல் வசனத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னுடைய ஆடுகளுக்கு நான் எப்படி மேய்ப்பனாய் இருக்கிறேனோ அதே போல கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய ஆடுகளை நான் எப்படி சரியான இடத்திற்கு வழி நடத்தி கொண்டு போகிறேனோ அதே போல என் கர்த்தர் என்னை சரியான இடங்களில் வழி நடத்துகிறார். என்னுடைய ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட புல்லுள்ள இடங்களில் அவைகளை அழைத்து சென்று அவைகள் சாப்பிடும்படி விடுகிறேனோ அதுபோல புல்லுள்ள இடங்களில் என்னை அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். நீதியின் பாதைகள் என்றால் கர்த்தருடைய பாதை என்று அர்த்தம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதை. அந்த நீதியின் பாதையிலே தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே யோபு சரித்திரத்தில் இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மிகவும் ரகசியமானது. ரகசியம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே ரகசியங்கள் நமக்கு சந்தோஷத்தை தருகிறதில்லை. சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மிடத்தில் ரகசியம் என்று பேசும்போது அதிலே நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கிறதில்லை. அந்த ரகசியத்தின் மூலமாக நமக்கு ஒரு மன நிறைவு வருகிறதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில ரகசியங்களை, உள்ளான சில ரகசியங்களை, ஆவிக்குரிய ஆழங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வாசித்திருக்கிற இந்த வசனங்களிலிருந்து நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு ஆண்டவரே வசனங்களையும் வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனங்களில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளவும், அந்த வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது நிறைய ஆழமான காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் ஊத்ஸ் என்னும் தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மிகவும் சம்பிரமாய், நல்ல ஐஸ்வர்யத்தோட, சகல ஆசீர்வாதத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த விபரீதங்களையும், அதற்கப்புறமாக இவனுடைய நண்பர்களோடு நடந்த உரையாடல்களையும், பின்பு கர்த்தர் எவ்விதமாய் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்பதை குறித்தும் இந்த யோபு புஸ்தகம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. அது மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்தில் இருக்கிற நிறைய வேற புஸ்தகங்களோடு இந்த யோபு புஸ்தகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உதாரணமாக ஆதியாகமம் என்கிற அந்த தொடக்க நூல், அது சம்பந்தமாக ஆண்டவர் இந்த யோபு புஸ்தகத்தினுடைய கடைசி சில அதிகாரங்களிலே அவர் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி அநேக காரியங்களை, எதிர்காலத்தில் நடப்பவைகளை குறித்தும் யோபு சொல்லுகிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் ஆமென் ஒரு நியாயாதிபதியாக வருவார் என்பதெல்லாம் யோபு இதை பேசியிருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸோ இந்த யோபு புஸ்தகம் மிகவும் முக்கியமான புஸ்தகம். நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. அதிலே ஒரு சில காரியங்கள், எல்லாவற்றையும் அல்ல, ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காகவும் அதை பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளப் போகிறோம். இதில் நாம் வாசித்த அந்த வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மட்டும் மறுபடி நாம் வாசிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இந்த வசனம் ஆங்கிலத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Job chapter 1 verse 6. One day the angels came to present themselves before the Lord, and Satan also came with them. நான் மறுபடி வாசிக்கிறேன். One day the angels came to present themselves before the Lord, and Satan also came with them. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, அதாவது தேவனிடத்தில் தங்களை காண்பிக்கும்படி அவர்கள் வந்து நின்ற போது, சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், எதற்காக இந்த தேவபுத்திரர் வந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே நின்றார்கள்? ஏன் இவர்கள் வந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே நின்றார்கள்? பிரியமானவர்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில், காணப்படாத உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை இந்த வசனங்கள் நமக்கு பிரதிபலிக்கிறது. காணப்படாத உலகத்தில் உங்களை பற்றி
பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற காரியத்தை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நன்றாக கவனியுங்கள். யோபு இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு சகல ஆசீர்வாதத்தோடு இருந்த நேரத்திலே இவன் அறியாத ஒரு மண்டலத்தில், இவன் அறியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து தான் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இந்த வசனத்திலே தேவபுத்திரர் வந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே நிற்கிறார்களாம். எதற்காக நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஆமென், யோபுவை பற்றி சொல்வதற்காக வந்து நிற்கிறார்கள். யோபுவை பற்றி ஆண்டவரிடத்திலே சொல்லுவதற்காக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். இந்த தேவபுத்திரர் வந்து ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்பது என்பது ஏதோ வருஷத்திற்கு ஒரு முறை அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல. அவ்வப்போது இவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து அவர்கள் தங்களை காண்பிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை பற்றி ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள். இதற்கு உதாரணமாக வேதத்திலே ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. முதலாவது அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடி வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை உதாரணமாக எடுத்து அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்காக தனிப்பட்ட தூதர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். உங்களை பற்றின அனைத்தையும் அந்த தூதன் கவனித்துக் கொண்டே இருக்கிறவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த தூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த தூதர்கள், ஆமென், பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவினுடைய முகத்தை, அந்த சமூகத்தை எப்போதும் அவர்கள் தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் செய்கிற நன்மைகளையும் நீங்கள் செய்கிற அனைத்தையும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதுபோல ஒரு நிகழ்வு தான் இந்த யோபு சம்பவத்தில் நடந்த நிகழ்வு. ஆமென். யோபுவை பற்றி சொல்லுவதற்காகத்தான் அந்த தேவபுத்திரர்கள் அங்கே வந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து நின்றார்கள். ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து நின்றவுடனே அதே வசனத்திலே 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் வந்து அவர்கள் நடுவிலே நின்ற போது 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இப்பொழுது சாத்தானை பார்த்து, தேவபுத்திரரை பார்த்தல்ல, சாத்தானை பார்த்து, வாசிக்கலாம், நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்போ 8வது வசனத்தில் ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் தானே யோபுவை பற்றி சாத்தான் இடத்திலே கேட்கிறார். சாத்தான் அல்ல முன்பாக கேட்டது, ஆண்டவர் தான் சாத்தான் இடத்திலே கேட்கிறார், யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோம், அவனைப் போல் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி யோபுவை பற்றி ஆண்டவர் தான் கேள்வி எழுப்புகிறார். ஏன் எழுப்புகிறார் என்று சொன்னால், இந்த தேவபுத்திரர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே அவருடைய சந்நிதியில் நின்று யோபுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? 5வது வசனத்திலே பாருங்க, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து
தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இந்த நற்கிரியை ஆண்டவரிடத்திலே சொல்லும்படி அவர்கள் வந்திருந்தார்கள். ஆமென். எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அதிகாலையிலே எழும்புகிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் பலி செலுத்துகிறான். அவருடைய லக்கத்தின்படி ஒருவேளை என் பிள்ளைகள் செய்திருக்கலாம், நாவினால் பாவம் செய்திருக்கலாம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசி இருக்கலாம் என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளின் லக்கத்துக்கு தக்கதாக அவன் தகன பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு முன்பாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதை செய்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக அதை செய்கிறீர்களா? யோபுவை பாருங்கள், தனக்காக மாத்திரமல்ல, தன் மனைவிக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காகவே அவன் ஆண்டவருக்கு முன்பாக தகன பலிகளை செலுத்தி அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு நற்கிரியை செய்கிற இந்த யோபுவை பற்றி பேசுகிறதற்காகத்தான் தேவபுத்திரர் அந்நாளில் ஆண்டவருக்கு முன்பாக வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே யோசுவா என்னும் பெயர் கொண்ட ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். அவனை குறித்தும் ஆண்டவரிடத்திலே அவர்கள் தூதர்கள் பேசினார்கள். ஆமென். அவனுக்கு விரோதம் செய்யும்படி சாத்தான் அங்கே நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசுவா என்கிறதான அந்த பிரதான ஆசாரியன், ஆமென். வேதத்திலே இன்னொரு யோசுவா இருக்கிறாங்க, மோசேயினுடைய நாட்களில் வாழ்ந்த யோசுவா. அந்த யோசுவா அல்ல, இவன் சகரியா தீர்க்கதரிசியின் நாட்களில் வாழ்ந்த யோசுவா. இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அங்கேயும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை நடக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறுகிற ஒரு காரியத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சரி, அந்த காரியத்திற்குள்ளே நாம் அதிகம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டாம். இந்த யோபுவினுடைய புஸ்தகத்திலே இந்த யோபு செய்த இந்த காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லும்படி, ஆண்டவரிடத்திலே அவைகளை பிரசன்ட் பண்ணும்படி இந்த தேவபுத்திரர்கள் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிற அந்த வேளையில் தான் சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து என்ன செய்தான்? நின்றான். சாத்தானும். ஏன்னா ஆண்டவரிடத்தில் யோபுவை பற்றி இவர்கள் சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஹல்லேலூயா. நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டதற்கு ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான், நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படல. திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாகி அவனை போல பூமியின் ஒருவனும் இல்லை என்று பிசாசுக்கு முன்பாக ஆண்டவர் ஆமென் யோபுவை பற்றி சாட்சி கொடுத்து பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து பிசாசுக்கு முன்பாக சாட்சி கொடுத்து பேசுகிற அளவுக்கு உங்களுடைய ஜீவியம் இருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா? அன்றைக்கு ஆண்டவர் யோபுவின் இடத்துல பேசும்போது இப்படி சாட்சி கொடுத்து பேசினார். ஹல்லேலூயா, ஆமென். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி ஆமென் இந்த யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்து பேசினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருந்த வேளையிலே 9வது வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சாத்தான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, எத்தனையோ முறை இவன் போய் முயற்சி செய்கிறான், யோபுவினுடைய வீட்டை முயற்சி செய்கிறான்.
யோபுவினுடைய ஆசீர்வாதத்தை தொட முயற்சி செய்கிறான். ஆனால் ஒன்றின் மேலும் அவனால் கை வைக்கவே முடியவில்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வேலையடைப்பு உங்கள் மேலும் என் மேலும், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தின் மேலும் இருக்கிறபடியினால் தான் சத்ருவினால் நம்மை தொட முடியவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த சத்ரு ஆமென் யோபுவினுடைய ஆசீர்வாதத்தை தொட முயற்சி செய்தான், முடியவில்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வேலையடைப்பு யோபுவின் மேல் இருந்தது, யோபுவின் குடும்பத்தின் மேல் இருந்தது, அவன் பிள்ளைகளின் மேல் இருந்தது, அவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் இருந்து கையிட்டு செய்கிற வேலையின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. அது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் நாம் தியானித்தோம். ஆண்டவர் ஆமென் சாத்தானிடத்தில் சொன்ன வார்த்தை ஆமென், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல். இன்றைக்கு நாம் பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக இருக்கிறோமா? பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆமென். யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது அங்கே இருந்ததான அந்த போத்திபாரினுடைய மனைவி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தம் நித்தம் அவள் இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய வார்த்தைக்கு இணங்காமல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இணங்காமல், பாவத்திற்கு இணங்காமல், தவறுக்கு இணங்காமல், ஆமென், அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பாவத்தோடு இணங்கி வாழ்கிறவர்களை அல்ல, பாவத்தை விட்டு விலகுகிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் பாருங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபு யாரு? பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகுகிற ஒரு மனுஷன், இந்த மனுஷன் தான் தேவனிடத்தில் சாட்சி பெற முடியும். இந்த மனுஷன் தான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி, நற்பெயர் பெற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை தான் யோபுவின் ஆசீர்வாதத்தை போல ஆசீர்வதிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆமென் ஒரு குறிப்பிட்ட நிலையையும் தாண்டி ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய பெயரை ஆண்டவர் பெரிதாக்குவார், அவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விருத்தியாக்குவார். ஆமென். சத்ருவினுடைய உட்புகுதல் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென் அவனுடைய ஆசீர்வாதத்தின் மேலும் ஒருபோதும் ஆமென் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தின் வேலையடைப்பு ஆமென் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும். எத்தனையோ மனிதர் யோபு வாழ்ந்த நாட்களிலே கூட வாழ்ந்தார்கள், ஆனால் ஒருத்தரும் இப்படி ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. மிகவும் ஒரு பெரிய மனிதனாய் அறியப்பட்டவன். ஆமென். அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். எத்தனையோ முறை இந்த சாத்தான் முயற்சி செய்தான், ஆனால் தோற்று போனான். கர்த்தருடைய வேலையடைப்பு, ஆமென், ஆண்டவருடைய வேலையடைப்பு இருக்கிறத நம்மால கண்களால் பார்க்கவே முடியாது. ஆமென். அது ஒரு மறைவான வேலையடைப்பு, அது ஒரு பரலோகத்தின் வேலையடைப்பு. ஆமென். உங்கள் கண்களை அதை காணாது, ஆனால் சத்ரு அதை அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வேலி அடைப்பை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அந்த வேலி அடைப்பினால் நம்மை ஆமென் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இவன் வாழ்ந்தது போல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆண்டவரே, என்னை பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. இதே யோபு 28வது அதிகாரத்திலே ஞானம் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒருவேளை அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் வாசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கட்டாயமாக 28வது அதிகாரம், யோபு புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 28 வசனம் இருக்கும். அதை முழுவதையும் வாசிங்க. ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது, அந்த பயத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம், இந்த பூமியில் எங்காவது அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அந்த ஞானத்தை, அந்த தேவ பயத்தை தருகிறது யார் என்றெல்லாம் குறித்து யோபு அவ்வளவு அலசி ஆராய்ந்து அதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அதிகாரத்திலே 28வது வசனம் 28 சொல்லுகிறார், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொல்லாப்பை விட்டு
விலகுவதுதான் புத்தி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ புத்தி இருக்கலாம், ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு பொல்லாப்பை விட்டு விலகுகிற சுபாவம் இருந்தால் அது பேர் தான் புத்தி. அந்த புத்தி நமக்கு வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொல்லாப்பை விட்டு விலகுகிற சுபாவம். இந்த யோபுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்தது. பொல்லாப்பை கண்டு அதனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கவில்லை, பொல்லாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, பொல்லாப்பை கண்டு விலகுகிற ஒரு சுபாவம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை தருவாராக. பொல்லாப்பிலிருந்து விலகுகிற சுபாவம். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவாவே தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? உமக்கு பயந்து சும்மாவாவே நடக்கிறான்? நீர் என்ன செய்திருக்கிறீர்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ என்று கேட்கிறான். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்தாதான் பெருக்கம் என்கிற ஒன்று உண்டாகும். பெருக்கம் என்கிற ஒன்று உண்டாகும். கைகளின் கிரியையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்காத பட்சத்திலே பெருக்கம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? இராது. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறத பாருங்க. அவன் கைகளின் கிரியை என்ன செய்தீர்? ஆசீர்வதித்தீர். அப்போ என்ன நடந்துச்சு? ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28 வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதைத்தான் வாசித்தோம். நீங்கள் பலுகி பெருகி, அவர்களை நோக்கி சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள என்ன இருக்கு பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி என்று இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே தான் பெருக்கம் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் தான் பெருக்கம் என்கிற ஒன்று உண்டாகும். ஆமென். யோபுவினுடைய சம்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகினது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுடைய பொருளாதார நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதையும் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் தான் உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் பெருகி இருக்கிறது. ஆண்டவர் அதை பெருகச் செய்திருக்கிறார். ஆமென். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திலே இன்னும் பெருகாமல் இருப்பீர்களே, ஆனால் அது ஏதோ உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஏதோ ஒரு பிரச்சனை. அதிலிருந்து நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அதிலிருந்து நீங்கள் ஆமென் ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு நேராக நடத்தப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சாத்தான் தானே ஆண்டவரிடத்திலே சொன்ன வார்த்தை, நீர் அவனுடைய கைகளின் கிரியைகள் என்ன செய்தீர்? ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 11வது வசனத்திலே இந்த சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி இங்கே சத்துரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது உம்முடைய கையை நீட்டி அவன் என்ன செய்யும்? தொடும். அப்பொழுது உம்மை அவன் தூஷிப்பான் என்று சொல்லி இந்த சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான்.
ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை என்ன செய்யாதே, நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நீங்கள் இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய மேல் மட்டும் நீ என்ன செய்யாத, கையை நீட்டாத, அவனுக்கு உண்டானவை எல்லாம் இப்பொழுது உன் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த அதிகாரத்தை சத்ருவின் கையிலே கொடுத்த மாத்திரத்தில் தான் இவன் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறான். தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு வருகிறான். அந்த சந்நிதியை பற்றி நான் உங்களிடத்தில் சொன்னேன். அந்த சந்நிதி எப்படிப்பட்டது? தேவ புத்திரர்கள், தேவ பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற சந்நிதி. ஆண்டவரிடத்தில் நாம் செய்கிற காரியங்களை எல்லாம், கிரியைகளை எல்லாம் அங்கே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சாத்தான் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், இங்கே மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. அவன் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் குறையாய் பேசுகிறவனாகவே இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல், நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறான். அவன் குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். யோபு புஸ்தகத்திலேயும் அதுதான் செய்கிறான். யோபுவை பற்றி குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவர் சொல்றார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஆண்டவர் சொல்றார் ஒரு பக்கம். இவன் என்ன சொல்றான்? இல்ல, நீங்க எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் உங்களை நம்புறான். இன்னைக்கு நீங்க அவன் உங்க கையை நீட்டி அவனுக்குள்ளதெல்லாம் தொட்டீங்கன்னு சொன்னா அவன் உம்மை தூசிச்சிருவான், உம்மை மறுதலித்து விடுவான் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பிசாசினுடைய கரங்களை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. இது எதுவுமே யோபுவுக்கு தெரியாது. இது எதுவுமே ஒண்ணு கூட யோபுவுக்கு தெரியாது. இவன் சந்தோஷமாய் இருக்கிறான். இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி விட்டு சந்தோஷமாய் இருக்கிறான். இவனுக்கு விரோதமாக இப்படியெல்லாம் காரியங்கள், திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்பது யோபுவுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ யோபுவுக்குரிய அனைத்தும் இந்த சாத்தானுடைய கரங்களில் இருக்கிறது. இவன் கீழே வர்றான், வந்துட்டு ஒரு நேரம் பார்க்கிறான், சரியான ஒரு நேரத்தை பார்க்கிறான். எல்லாம் பிசாசினுடைய கைக்குள்ள போனாலும் இதை எப்படி அபகரிக்கலாம் என்கிற ஒரு நேரத்தை பார்க்கிறான். 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொல்லி யோபுவினிடத்திலே வந்து சொல்லுகிறான். சபேயர் வந்தார்கள், ஒட்டகங்களின் மேல் விழுந்தார்கள், வேலைக்காரர்களை எல்லாம் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். நான் ஒருத்தன் மாத்திரம் தான் தப்பித்தேன், அதை உமக்கு சொல்லும்படி வந்தேன் என்று சொல்லுகிறான். இப்படி இவன் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வேறொருவன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருத்தன் மட்டும்தான் தப்பித்து அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொல்லி மற்றொருவன் வந்து சொல்லுகிறான். அவன் வந்து சொல்லி கொண்டிருக்கும் போதே வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவன் வருகிறான்.
அவன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இந்த எல்லா காரியங்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்த யோபுவுக்கு நேரிட்டது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இந்த யோபுவுக்கு நேரிட்டது. ஒருவன் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அதை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்தவன் வருகிறான். அவனும் அதே போல துக்க செய்தியை, ஒரு துர்ச்செய்தியை, ஒரு மரண செய்தியை அவன் சொல்லுகிறான். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இனியொருவன் வருகிறான். அவனும் அதே போல துக்க செய்தியை, மரண செய்தியை அவனிடத்திலே சொல்லுகிறான். இப்படி ஒருவர் பின் ஒருவராக சொன்ன போது எங்கேயோ உயரத்தில் இருந்த ஒரு மனிதன் ஒரு சில நிமிடங்களிலே ஒரு தாழ்த்தப்பட்டவனை போல, ஒன்றும் இல்லாதவனை போல, இந்த உலகத்திலே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு மனிதனை போல மாறி போகிறான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. யோபுவுக்கு பரலோகத்தில் நடந்தது, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்தது ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அதை பற்றின ஒரு சிந்தையும் அவனுக்கு இல்லை. அவன் சொன்னான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன்னுடைய தலைமயிரை எல்லாம் சிரைத்து அவன் தரையிலே விழுந்து நிர்வாணியாய், என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லலாம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் சொன்னான். ஆமென். பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த வசனத்தை துருபதேசமாக மாற்றுகிறது உண்டு. அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையை யோபு சொல்லி இருக்கவே கூடாது, இந்த வார்த்தையை தவறு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை தவறு என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? 22வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யலை, குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதும் முதல் அதிகாரம். நிறைய காரியங்களை தியானிச்சிட்டோம். 2வது அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். 2வது வசனத்தில் மறுபடி ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது அப்படின்னு நம்ம வாசிச்சோம். முதலாவது, அங்கே எதற்காக அவர்கள் வந்து நின்றார்கள்? யோபு செய்த நற்கிரியை ஆண்டவரிடத்தில் சொல்லும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்திருந்தார்கள். இந்த 2வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னொரு நாளில். மறுபடியும் அங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற அந்த மீட்டிங் ஏதோ ஒரு நாள் மட்டும் இல்லை, அடிக்கடி நடக்குது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சீசனுக்கும் ஒருக்கா இந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் அங்க நடக்கும்போது பின்னொரு நாளில் மறுபடியும் இந்த தேவபுத்திரர்கள் வந்து நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, முதல் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை சொல்லுகிறதுக்காக நிற்கிறாங்க. யோபுவின் இடத்துல இருந்து அனுமதி வாங்கிட்டு போனா பிசாசு, எல்லாத்தையும் வாங்கிடுவேன், ஆண்டவரை தூசிச்சிருவான் அப்படின்னு தானே சொன்னா. இப்போ எல்லாத்தையும் வாங்கியாச்சு, ஆனால் தூசிச்சானா? தூசிக்கல. அவன் என்ன சொன்னா? ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான்றத சொல்லுகிறதற்காக அந்த தேவபுத்திரர் வந்து நிற்கிறார்கள். அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவனும் அங்கே போய் என்ன செய்கிறான்? நிற்கிறான். நிற்கும் போது தான் ஆண்டவர் மறுபடியும் அவன்கிட்ட கேட்கிறார், நீ எங்கே இருந்து என்ன செய்கிற வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து என்ன செய்கிறேன், வருகிறேன் என்று சொல்லுகிறான். 3வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறத பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று ஆண்டவர் யோபுவை குறித்து ஆமென் சாட்சி கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலேயும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு சந்திப்பு உண்டாயிருந்தது. 2வது அதிகாரத்திலேயும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இந்த 2 சந்திப்பையும் நீங்க கவனித்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் உங்களை குறித்து பரலோகம் பேசுகிறது. உங்களை குறித்து தேவபுத்திரர்கள் ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய நன்மையை குறித்தும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றை குறித்தும் தேவபுத்திரர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்து தான் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மட்டுமில்ல, உங்களை குறித்து குறை சொல்லுகிறதற்கு, இரவும் பகலும் குற்றஞ்சாட்டுகிறதற்கு சாத்தானும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், முயற்சி செய்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறான். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களை குறித்து ஆண்டவரிடத்திலே இந்த தேவபுத்திரர்கள் சொல்லுகிறதற்கு ஏதாகிலும் நன்மையான காரியங்கள் இருக்கிறதா? ஏதாகிலும் நன்மையான காரியங்கள் இருக்கிறதா? யோபுவை குறித்து அவர்கள் நற்சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளுக்காக முதல் கொண்டு பலியிட்டு அவ்வளவு பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி, அதற்கப்புறமாக பிசாசு அவன் மேல் கை வைக்காமல் அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போனான். அப்பொழுதும் இந்த தேவபுத்திரர்கள் மறுபடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் செலுத்தினான் அப்படின்றத மட்டும்தான் அவர்கள் சொன்னார்களே ஒழிய ஆமென் அவனை குறித்து தவறாய் சொல்லுவதற்கு அங்கே எதுவுமே இல்லை. 1 அதிகாரத்திலே ஆண்டவர் யோபை பற்றி சொல்லும்போது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகி அவனைப் போல பூமியிலும் ஒருவனும் இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நீதி இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிருச்சு. அந்த வசனத்தையும் சொல்லி கூட என்ன சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறான் என்று யோபுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்து பரலோகத்தில் இப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் நடக்கும்போது, சில இப்படிப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும்போது உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தேவபுத்திரர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது பிசாசு உங்களை குறித்து என்ன குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, அதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். இந்த பரலோக ஆலோசனையை வைத்துதான், முக்கியப்படுத்தி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமே உண்டாகிறது இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இல்லை. ஆண்டவர் பிரியப்படுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்கவில்லை. அன்றைக்கு யோபுவை குறித்து அவன் உத்தமன் என்று சொல்லி பரலோகம் அவனை குறித்து சான்று பகர்ந்ததே. இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து பரலோகம் அப்படி சொல்லுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அந்த 4வது வசனத்திலே சாத்தான் மறுபடியுமாக ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். ஏன்னா அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு. மற்ற எல்லாத்தையும் தொட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாச்சு, இனி ஒண்ணுமே இல்லை. ஆனால் தொடுகிறதற்கு என்ன இருக்கு? தோலும் மாம்சம் அவனுடைய சரீரம் தான். அவன் சொல்றான், நீர் கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஹல்லேலூயா. வியாதியினுடைய
அந்த ரூட்டை பாருங்க எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி. யோபு உடனே ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் என்ன செய்தான்? உட்கார்ந்தான். ஆண்டவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் வருகிறது இல்லை. ஆண்டவர் பிசாசிட்ட சொன்னாரு, அவன் மேல் மட்டும் நீ கை வைக்காத, அவனுக்குரிய மற்ற எல்லாம் உன் கையில் இருக்குன்னு ஆண்டவர் அவனை சொல்லி அனுப்பின போது அவனை ஒன்றும் செய்யலை. அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லாவற்றின் மேலும் கை வைத்தான், அதை சீரழித்தான், ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவன் மேலேயே கை வைக்கும்படி அனுமதி கொடுத்த போதும், 2வது அதிகாரத்தில் அவன் மேலே கை வைக்கும்படி ஆண்டவர் அனுமதி கொடுத்த பின்புதான் யோபுவை பிசாசினால் தொட முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை. இன்னும் திருப்புமுனைகள் அமையவில்லை என்றால் ஆமென், ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். உங்களை பற்றி இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆலோசிக்கப்படும் போது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என ஆமென் நீங்கள் அறியப்படுவதற்கு எச்சரிக்கையாயிருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய ஜீவனை மட்டும் என்ன செய்? தப்ப விடு. யோபுக்கு இருந்தது வெறும் உயிர் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. அவனுக்குன்னு இருந்தது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு மனைவி இருந்தால் அவளும் என்ன சொன்னாள்? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். மனிதர்கள் இப்படித்தான் பாருங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். சொந்த மனைவி அவனுடைய ஆசீர்வாதத்திலே ஆமென் முழுவதும் பங்கு கொண்டவள். அவள் சொன்னாள், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். கொஞ்சம் வசனங்கள் கழித்து 3 நண்பர்கள் அங்கே வருகிறார்கள். ஆறுதல் சொல்ல வந்த அந்த நண்பர்களிடத்திலே ஆறுதல் இல்லை, அனுதாபம் இல்லை. ஹல்லேலூயா. இவன் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு கொண்டவர்கள், இவனுடைய சந்தோஷத்தில் அவர்களும் சந்தோஷமாய் இருந்தார்கள். இவனுடைய அந்த செழிப்பின் நிழலிலே அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையில் இந்த மனுஷன் வந்தபோது அவனுக்காக பேசுகிறதற்கு, அவன் சார்பிலே நிற்கிறதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவனாய் மிகவும் கஷ்டத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அவன் இருந்த அந்த இடத்திலே உங்களை வைத்து நினைத்து பாருங்கள். எல்லாம் இருந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் அவன் போன ஒரு நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். ஒரு விசை ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டான், என்னை விட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டான். ஏனென்றால் அவ்வளவு பாரம் தாங்க முடியவில்லை. சுற்றி இருக்கிற மனிதர்களாலும் எல்லாமே இழந்து போனான். சரீரத்திலும் வியாதி, அதன் மத்தியிலும் அவனுடைய சிநேகிதர்களும், அன்பாய் நேசித்த அவனுடைய சிநேகிதரும் இங்கே அவனை கஷ்டத்திற்குள்ளாக்குகிறார்கள். மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமில்லாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காகத்தான் நீங்கள், உங்களுக்காக ஆண்டவர் அல்ல. ஆண்டவருக்காகத்தான் நீங்க. நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நமக்காகத்தான் ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருக்காகத்தான் நாம், அவருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் நாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் உதாசீனப்படுத்தின நிலையிலே கர்த்தர் யோபுவுக்காக இறங்கி வந்தார். பெருங்காட்டிலிருந்து அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. ஆமென். யாராலும் பதில் சொல்ல முடியாத கேள்விகளை அங்கே எழுப்பினார். கர்த்தர் தான் யோபுவுக்கு துணை நின்று அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இழந்து போன அனைத்தையும் இரட்டத்தனையாய் ஆண்டவர் அவனுக்கு திருப்பி தந்தார். ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அவன் உத்தமமாய் நடந்தான். ஒரு சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை இப்படி தாழ்வான பாதைகளிலே நடத்துகிறது உண்டு. உங்களை சோதிப்பதற்காக, உங்களுடைய மனதில் இருக்கிறதை அறிந்து கொள்வதற்காக. அந்த நேரங்களிலே நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நடக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது யோபுவின் சிறையிருப்புகளை மாற்றி எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்க
ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனங்களில் இருந்த நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விடாமல் பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் எங்களை நிரப்புவீராக. தேவனுக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் புத்தின்னு சொல்லி யோபு 28:28 சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே அப்படிப்பட்ட புத்தியினாலே ஞானத்தினாலே எங்களை நிரப்பும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பூமியிலிருந்து அல்ல, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, நீர் விளக்கி தந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்ட வேத வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. வேத பகுதிகளை வாசிக்கிற வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய வேத வசனத்தின் ஆண்டவர் வெளிச்சத்திலே நீர் கற்றுத்தந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று நீர் பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் உம்மை அறியவும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ரட்சியும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனை நாட்கள் இப்படி விக்கிரகத்திற்கு பின்பாகவும் தங்களுடைய பலத்தை நம்பி இருக்க முடியும்? ஆண்டவரை முடிவில்லாத ஒரு ராஜ்யத்திலே, அந்த நிலையான வீட்டிலே அவர்கள் பங்கு கொள்ள அவர்களுக்கு நீர் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விக்கிரகத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதில் இணைந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நடக்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.